ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம். பாகம் 9, அத்தியாயம் 3, இயற்கை நியதிகளுக்கு அப்பால். உன்னத வல்லுனரான பிரகலாத மகாராஜ் கூறுகிறார், ஒருவர் ஆன்மீக குருவிடமிருந்து போதனைகளை பெற வேண்டும். குருவிற்குரிய தகுதி இல்லாதவர்களிடமிருந்து அறிவுரைகளை ஏற்கக்கூடாது. ஆனால் ஒருவன் சிறந்த குருவை அடைந்த போதிலும் இந்த பௌதீக உலகத்திலேயே தொடர்ந்து இருக்க முடிவு செய்திருந்தால் அவனால் கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து இருக்க முடியாது. பௌதீக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக இந்த ஜட உலகத்திலேயே இருப்பேன் என்று நான் முடிவு செய்தால் கிருஷ்ண உணர்வானது எனக்கு வெகு தூரமே. இந்த பௌதிக உலகில் ஒவ்வொருவரும் பௌதிக வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமானதாகவும் ஆக்குவதற்காக அரசியல், தான தர்மம், மனிதாபிமானம் ஆகிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது முடியாத காரியமாகும். ஜட உலகில் என்னதான் ஒத்துப்போக முயற்சி செய்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதாரணத்தை நான் பல முறை கூறியிருக்கிறேன். அதாவது, நீரில் வாழும் ஒரு மீனை வெளியில் எடுத்து அதற்கு பஞ்சனை மெத்தையை கொடுத்து அதில் வசிக்க செய்தால் அந்த மீன் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. அது இறந்துவிடும். ஏனென்றால் மீன் நீரில் வாழும் ஒரு பிராணி. நீர் இல்லாமல் அதனால் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. அதேபோல் நாம் அனைவரும் ஆத்மாக்கள். ஆன்மீக உலகத்தில் நாம் இல்லாவிடில் நம்மால் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. இதுவே நம்முடைய நிலை. அத்தகைய ஆன்மீக உணர்விற்காகவே ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நாம் இதை அறியாமல் இருக்கிறோம். ஆகவேதான் இந்த பௌதிக உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் ஏமாற்றத்தையும் குழப்பத்தையுமே நாம் அடைகிறோம். ஆகவே பௌதிக உலகத்தில் இருந்து கொண்டே நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்ற கொள்கையை விட்டு விடும் போது கிருஷ்ண உணர்வானது பயனுள்ளதாக இருக்கும். எங்களுடைய சீடர்கள் பௌதிக வாழ்க்கையில் மிகவும் வெறுப்படைந்தவர்கள். அவர்கள் பெற்றோர்கள் ஒன்றும் ஏழைகள் அல்லர். அங்கே உணவுக்கோ ஜட இன்பத்திற்கோ பஞ்சமில்லை. அப்படி இருப்பினும் ஏன் இவர்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள்? இந்தியா பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட நாடு. அதனால் தான் வெறுப்படைந்து இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அமெரிக்க ஆண்களும் பெண்களும் ஏன் வாழ்க்கையில் வெறுப்படைந்து இருக்கிறார்கள்? ஜட வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது என்பதற்கு இதுவே சாட்சி. மகிழ்ச்சிக்காக நீங்கள் முயன்று கொண்டே இருந்தாலும் அது ஜட வாழ்க்கையிலிருந்து வராது. இதுவே உண்மை. ஜட வாழ்க்கையில் வெறுப்பும் குழப்பமுமே கிருஷ்ண உணர்விற்கு வர தகுதிகளாகும். கிருஷ்ண உணர்விற்கு வருபவர்கள் சிறந்த தகுதியை பெற்றுள்ளார்கள். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிப்பது என்னவென்றால், சில நேரங்களில் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு தனிப்பட்ட கருணையை காட்டுவதற்காக பௌதிக உலக செல்வங்களை எல்லாம் பறித்துக் கொள்கிறார். உதாரணமாக, கிருஷ்ணர் பாண்டவர்களோடு இருந்த போதிலும் அவர்களுடைய ராஜ்யம் பறிபோனது. அப்போது கிருஷ்ணர் அவர்களுக்கு நண்பராக இருந்தார். இருப்பினும் அவர்கள் ராஜ்யத்தை இழந்தார்கள். சொத்துக்களையும் இழந்து மனைவியும் அவமானப்படுத்தப்பட்டாள். மேலும் அவர்கள் காட்டிற்கு விரட்டப்பட்டார்கள். யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணரிடம் மறைமுகமாக இக்கேள்வியை கேட்கிறார். நீர் எங்களுடைய நண்பன், ஆனால் நாங்கள் இம்மாதிரியான துன்பத்தை அனுபவித்தோம். ஏன் இப்படி? கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு பதில் அளிக்கிறார். அதுதான் என்னுடைய தனி கருணை. சில நேரங்களில் கிருஷ்ணரின் தனிப்பட்ட கருணையை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையினால் நம் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மாணவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள இந்த வெறுப்பு கிருஷ்ண உணர்வை ஏற்பதற்கு ஒரு நல்ல அறிகுறியாகும். கிருஷ்ண உணர்வை ஏற்பதற்கு ஒருவர் ஏழையாக ஆக வேண்டும் என்று தேவையில்லை. ஆனால் ஒருவர் ஜட வாழ்க்கையையும் அனுபவித்துக் கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது. இவைகள் இரண்டும் மாறுபட்ட விருப்பங்களாகும். ஆன்மீக வாழ்க்கையில் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று ஒருவர் உறுதி கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான மகிழ்ச்சி. பௌதீக வாழ்க்கையை நாமாகவே வெறுத்து தபஸ் செய்வதன் மூலம் ஆன்மீக வாழ்வு என்னும் நிலைக்கு வருவதற்காகவே குறிப்பாக இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் பரத மகாராஜாவை போல சிறிய வயதில் தபசை மேற்கொண்ட அநேக சிறந்த அரசர்கள் இருந்தார்கள். தன்னுடைய 24வது வயதில் பரத மகாராஜா தனது இளம் மனைவி, குழந்தை, பாரத வருஷ முழு பேராட்சியையும் துறந்து தவம் செய்வதற்காக காட்டிற்கு சென்றார். இதே போல அநேக உதாரணங்கள் உள்ளன. ஹிரண்யகசிபு தனது மகனான பிரகலாதனிடம் கிருஷ்ண பக்தியை யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று கேட்டான். அரசனின் மகன் வேறு
வேறு எவரிடமும் சேர்ந்து பழகக்கூடாது. நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களிடமிருந்து மட்டுமே பாடம் படித்துக் கொண்டிருந்தான். அப்படி என்றால் 5 வயதே ஆகியிருந்த குழந்தை கிருஷ்ண பக்தியில் எப்படி மிக உன்னத நிலையில் இருந்தான்? அவனுடைய தந்தை ஆச்சரியப்பட்டு, எப்படி நீ இந்த பக்தி நிலையை அடைந்தாய் என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன் கூறினான், அப்பா, எப்போதும் இந்த ஜட உலக விஷயங்களை அனுபவிப்பதிலேயே இருக்கின்ற உங்களை போன்ற ஆசாமிகளுக்கு கிருஷ்ண உணர்வு வெகு தூரம். ஹிரண்ய என்றால் தங்கம், கசிப்பு என்றால் பஞ்சனை மெத்தை. ஜட வாழ்க்கை என்பது மென்றதையே மெல்லுவதாகும். உதாரணத்துக்கு ஒரு தந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ளதால் அதை பராமரிக்க மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். இந்த யுகத்தில் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினமானதாகும். அந்த தந்தை கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய மகனையும் அதே வழியில் செய்ய ஈடுபடுத்துகிறார். ஜட வாழ்க்கையில் மிக மோசமான அனுபவம் இருந்தும் ஒருவன் தன்னுடைய மகனை அதே வழியில் செய்ய சொல்கிறான். இது திரும்ப திரும்ப நடைபெறுகிறது. ஆகையினால் இது மென்றதை மெல்வது போலாகும். ஒரு முறை கரும்பை சாரெடுத்து குடித்து விட்டால் சக்கையை தெருவில் எறிகிறோம். அதை ஒருவன் ருசி பார்க்க விரும்பினால் அவன் மென்றதையே மெல்கிறான் என்றுதான் அர்த்தம். அதுபோல்தான் பௌதிக வாழ்வும். வாழ்க்கையின் கடின போராட்டம் பற்றிய போதிய அனுபவங்கள் நமக்கு கிடையாது. மனிதர்களாகிய நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளபடி ரஜோகுணத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த பௌதிக உலகின் 3 வகையான குணங்கள் உள்ளன. சத்வகுணம் எனும் நற்குணம், ரஜோகுணம் எனப்படும் தீவிர குணம் மற்றும் தாமச குணம் அதாவது தமோ குணம் எனப்படும் அறியாமை குணம். ஜனங்கள் தீவிர குணத்தின் பிடியில் இருப்பதால் மிகவும் கடினமாக உழைக்க விரும்புகிறார்கள். அத்தகைய கடின உழைப்பே மகிழ்ச்சி என கருதுகிறார்கள். லண்டனில் ஒவ்வொருவரும் கடின உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். காலை வேளையில் பேருந்துகளும் கார்களும் சாலையில் அதிக வேகமாக செல்கின்றன. காலையிலிருந்து இரவு வரை மக்கள் அலுவலகத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் சென்று கடினமாக உழைக்கிறார்கள். இதையே நாகரிக முன்னேற்றம் என்று அழைக்கிறார்கள். அவர்களில் சிலர் வெறுப்பு அடைகிறார்கள். மொத்தத்தில் அது கடின உழைப்பு, வாழ்க்கையில் வெறுப்பு. பன்றிகள் கூட எங்கே மலம், எங்கே மலம், எங்கே மரம் என்று இரவும் பகலுமாக கடினமாக உணவுக்காக அலைகிறது. அதுவே அவைகளின் வேலை. ஆகையினால் ஒரு விதத்தில் இத்தகைய நாகரிகம் பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் சமம். மனித நாகரிகம் என்றால் அமைதியான வாழ்க்கை. ஒருவன் நான் யார், சிறிது உணவிற்காக ஏன் நான் இந்த கடினமாக உழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன், விருப்பமில்லாத இச்சூழ்நிலையில் ஏன் இருக்கிறேன், எங்கிருந்து நான் வந்தேன், எங்கே நான் செல்ல வேண்டும் என்று கேள்வி கேட்பவனாக இருக்க வேண்டும். வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பம் இதையே தெரிவிக்கின்றது. பௌதிக உலகை வெறுப்பவர்களே கிருஷ்ண உணர்வை பெறுகிறார்கள். கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்வதற்கு அவர்களே சிறந்தவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இந்த மனிதர்கள் மிகவும் கடினப்பட்டு உழைக்கிறார்கள், அவர்களின் குறிக்கோள் தான் என்ன? இதற்கு விடை ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை அறியாத மக்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். சுய முயற்சியாலேயே ஒருவன் தன்னை காத்துக் கொள்கிறான் என்று ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள். ஆனால் தன்னுடைய உண்மையான முயற்சி என்ன என்று அவனுக்கு தெரிவதில்லை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.